இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஸ்வமீஷியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். யாவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. இன்றைய செய்திக்காக நாம் தெரிந்து கொண்டிருக்கிற வேத வசனம் சங்கீதங்களுடைய புஸ்தகம் 91வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை யாராவது சத்தமாக வாசிங்க. அவனிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஒரு வித்தியாசமான வார்த்தை. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி பரலோகத்தின் தேவன் தாவீதின் மூலமாய் தன்னுடைய நண்பன் மூலமாய் நமக்கு ஒரு சத்தத்தை விளம்பியிருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட கிரியைகளுக்குள் வாஞ்சியாயிருக்கிறோம். முக்கியமாய் நாம் நினைக்கிற காரியங்கள் நமக்கு ஈடேற வேண்டும் என்கின்ற மனவிருப்பம் நம்மிடத்தில் இருக்கிறது. எவன் ஒருவன் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறானோ அவனிடத்தில் இருந்து தேவன் கிரியை செய்ய மாட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆசை அது இச்சையினால் வந்தது, அந்த இச்சை பாவத்தினால் வந்தது, அந்த பாவம் மரணத்திற்குடாய் உன்னை கொண்டு செல்லும். இதை யாராலும் காப்பாற்ற முடியாது, எங்களுடைய தேவனால கூட ஒன்றால் காப்பாற்ற முடியாது. ஒருவன் தன்னை அடக்கவில்லை என்று சொன்னால், அவனிடத்தில் இருக்கிற ஆவியை அவன் அடக்கவில்லை என்று சொன்னால் அவன் மதில் இடிந்த பட்டணம் போல் இருப்பான். நம்ம அடக்கிறோமா? போகணும்னு நினைச்ச போறோம், செய்யணும்னு நினைச்சா செய்யறோம், பேசணும்னு நினைச்சா பேசுறோம், ஓடணும்னு நினைச்சா ஓடுறோம், திட்டணும்னு நினைச்சா திட்டுறோம், அன்பா இருக்கணும்னு நினைச்சா அன்பா இருக்கிறோம். நாம நினைக்கிறத செஞ்சு முடிக்கிறோம். என்னைக்காவது நான் செய்வது என் தேவனுடைய சித்தமா? அவருடைய சித்தம் அறிந்து நான் செயல்பட போகிறேன் என்கின்ற எண்ணம் யாரிடத்தாவது இருக்கிறதா? குடிகாரன் குடிப்பதற்கு முன்பாக குடியினுடைய ஊடாய் வெறி கொண்டு குடிக்கப் போவான். அவன் குடித்து 3 மணி நேரம் தன் கட்டுப்பாட்டில் இல்லாமல் அந்த மதுபானத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது போல இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி மார்பு தட்டி கொண்டிருக்கிற கள்ளத்தனமான வேஷதாரிகளான விசுவாசிகள் மாம்ச இச்சைகளுக்கு உட்பட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போகிற கூட்டங்கள் இன்றைக்கு அநேகம். இவர்களுக்கு தேவன் மேல் வாஞ்சை இல்லை, தேவனுடைய வார்த்தையின் மேல் வாஞ்சை இல்லை, தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை இல்லை. ஆனால் எல்லாம் இருப்பது போல் நடித்து கொண்டிருப்பார்கள். பரலோகத்தின் தேவன் அதனால்தான் கேட்கிறார், ஒருவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருந்தால் அப்ப அவன் எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும், அவனை நான் விடுவிப்பேன். இந்த உலகத்திற்குரியவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டால், அதை விட்டுவிட்டால் மாத்திரமல்ல, ஏனென்றால் எனக்கு தெரிந்து கொர்நேலியு எல்லாவற்றையும் விட்டான், தேவனை நோக்கி பார்த்தான், ஆனாலும் அவனுக்கு விடுதலை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? சரியான சத்தியத்தினுடைய ஊடாய் அவன் கடந்து போக வேண்டும். இன்றைக்கு அநேகர் விடுகிறேன் என்று சொல்லுகிறார்கள், விட்டார்களா? விட்டு தேவ சித்தம் செய்கிறார்களா என்று கேட்டால் அவர்களுடைய கிரியையிலே நாம் காணலாம், அவர்களிடத்தில் தேவன் கிரியை செய்யவில்லை என்று சொல்லி. தேவனுடைய வித்து யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லி 3:9 சொல்லுது. அப்போ நாம் பாவம் செய்கிறோம் என்று சொன்னால் யாருடைய வித்து நம்மிடத்தில் இருக்கிறது, ஆனால் யாருடைய பெயரை தரித்திருக்கிறோம். ஒரு நாள்
சுமார் ஒரு 25-27 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு சகோதரி பிசாசு பிடித்து ஆடிக்கொண்டிருந்தாள். அவளிடத்தில் இருக்கிற பிசாசை துரத்தும்படியாக நானும் என்னுடைய மனைவியுமாக கடந்து போயிருந்தோம். அந்த பிசாசு ஒரு காரியத்தை சொன்னது, ஏய் தாடிக்காரா, இனி இவளை உன் சபைக்கு நான் கூட்டி விட மாட்டேன். அப்போ நான் சும்மா தமாசா கேட்டேன், அப்போ எங்கே கொண்டு போவேன்? என் கோயிலுக்கு என் சபைக்கு நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்ச்சு. பார்ட்டிங்க தான் இருக்குது, என் சபைக்கு கூட்டிகிட்டு போய் உன் சபை எங்கே இருக்குன்னு கேட்டேன். சூப்பராக சொல்லிச்சுப்பார். ஹலோ, அங்கே பாரு, அவ்வளோ பெரிய தேவாலயம் கட்டி வச்சுருக்கேன், யாருக்கு தெரியுமா? அது எனக்கு, நான் தான் உள்ளே இருக்கிறேன். நான் திருப்பி சொன்னேன், பிசாசே, அது எங்கள் அப்பாவுடைய கோயில், எங்கள் அப்பன் பேரில் இருக்குது, உங்கள் அப்பனுக்கு பேர் மட்டும்தான் இருக்குது, உள்ளே இருக்கிறது நான், அது உனக்கு தெரியுமான்னு கேட்டுச்சு. நான் மட்டும் இல்லை, அவங்க வீட்டார் இருந்தாங்க, அந்த தெருவில் உள்ளவங்க எல்லாருமே இருந்தாங்க. கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? அப்போ உன்னிட்ட இருக்கிறது யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். பேர் மட்டும் சொல்லலாம், நான் யாஷுவாவுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீ யாரு? நீ தேவனுடைய ஆலயம் என்றால் இந்த ஆலயம் யாருடைய ஆலயம்? பிசாசுடைய ஆலயத்திற்குள் பிசாசாக இருந்து கொண்டு நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி மார்பு தட்டி கொண்டால் உன்னுடைய வாஞ்சை பிசாசோடு கூட இருக்கிறதா அல்லது தேவனோடு கூட இருக்கிறதா? நீ மாறணும், உன்னிடத்தில் மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதற்காகத்தான் உன்னை சிட்சித்து போதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பி உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு அநேகர் சிட்சிப்பதில்லை, போதிக்கிறார்கள். போதனுடைய பலன் ஒரு காதால் கேட்டு மறுகாதால் வெளியில் போகிறது, ஆனால் சிட்சை போகாது. ஆனால் சிட்சையை நீ சிட்சையா நினைக்கிறது இல்லை, அங்கதான் சிக்கல். பேதுருவை பார்த்து சொன்னார், சாத்தானே அப்பாலே போன்னு சொன்னார். ஏன் சொன்னார்? பிசாசனுடைய கிரியை அவனுடைய சிந்தனையை மாற்றி மாம்சீகத்திற்கு பிரியமான காரியத்தை செய்ய சொன்னது. அவன் செய்தான். ஆனபடியினால் தேவன் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. அப்ப இன்னைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லுவார் தேவன்? நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய செய்கைகள் எப்படியா இருக்கிறது? என்னை ஏமாத்தலாம், இங்க இருக்கிற சபையை விசுவாசிகளை ஏமாத்தலாம், ஆனால் படைத்தவரை ஏமாற்ற முடியாது. அவர் சொல்றார், நீ சமுத்திரத்தின் ஆழத்திலே கடந்து போனாலும் அங்கேயும் நான் இருக்கிறேன், நீ பாதாளத்திலே கடந்து போனாலும் அங்கேயும் நான் இருக்கிறேன். அப்ப எங்கேயும் நீ என்ன செய்ய முடியாது, அவருக்கு மறைவாய் போக முடியாது. அதனால தான் தேவன் சொல்றார், முதல்ல என் மேலே வாஞ்சி ஆயிரு, நான் உன்னை விடுவிக்கிறேன். வாஞ்சை இருக்கா? விடுதலைக்கு தேவை வாஞ்சை. நான் இங்கு ஒரு நபரையோ 2 நபரையோ குறித்து சொல்லவில்லை. அநேகர் இன்றைக்கு தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட்டுவிட்டு பிசாசனுடைய கூடாய் ஐக்கியப்பட்டு பிசாசனுடைய கிரியைகளையும் பிசாசனுடைய எண்ணங்களையும் இன்னைக்கு பிரதிபலித்து கொண்டிருக்கிறோம். முதல்ல பொண்டாட்டி யாருன்னு தெரியாது புருஷனுக்கு, புருஷன் யாருன்னு தெரியாது பொண்டாட்டிக்கு, பிள்ளை யாருன்னு தெரியாது தாய் தோப்பனுக்கு, தாய் தோப்பன் யாருன்னு தெரியாது இன்னைக்கு பிள்ளைகளுக்கு. ஏன்? அன்பு முற்றி போச்சு. அன்பு முற்றி போனபடியினால் இன்றைக்கு யாருக்கும் என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது தெரியாமல் நாம் தேவனுடைய பிள்ளை என்கின்ற பெயரை தவறாக உபயோகப்படுத்தி தேவ சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்குத்தான் வேதம் சொல்லுகிறது, நீ வாஞ்சையாய் இருக்கணும். அந்த வாஞ்சை எப்படி இருக்கணுமா? சங்கீதங்களுடைய புத்தகம் 42வது அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை வாசிங்க. மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனை என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். நல்லா கேளுங்க, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல அப்படின்னு ஒரு பழக்க சொல்றார். காட்டில் சில நேரம் தண்ணி இல்லாத பஞ்சம் உண்டாகும். அந்த பஞ்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிருகங்கள் எல்லாமே இடமிட்டு பெயரும். ஏன்னா அதுக்கு ஆகாரம் குறைவு, தண்ணீர் பற்றாக்குறை. காய்கனிகள் கிடைக்கும், ஆனால் தண்ணீர் இல்லை என்ற காரணத்திற்காக இந்த மிருக ஜீவன்கள் இடம் விட்டு இடம் நகர்ந்து போகிறது. தண்ணிக்காக பல கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கடந்து போகும். இதுபோல மானானது
அந்த தண்ணீருக்காக வாஞ்சித்து கதறுவது போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து வேதவசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் மான்கள் நீரோடையை வாஞ்சிக்கிறது போல நாம் தேவ சமூகத்தில் வாஞ்சிக்கிறோம். சரி, நேற்றைக்கு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணோம் ஒருமனப்பட்டு. இன்னைக்கு 9 நிமிஷம் ஆகுதா இல்லை 11 நிமிஷம் ஆகுதா? யோசித்திருக்கியா என்னைக்காவது? அப்படி இல்லை அப்படின்னா உன்னிட்ட வாஞ்சை இல்லை. வாஞ்சை இருந்தா தேவ சமூகத்தில் உட்காருகிற நேரத்தை நீ அதிகரித்து கொண்டு போவாய். இதான் உண்மை. ஒரு மனைவியானவள் தன்னுடைய புருஷன் பக்கத்தில் உட்கார வேண்டும் என்று நினைப்பாள். ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியின் மடியிலே படுக்க வேண்டும் என்று நினைப்பான். ஒரு பிள்ளைகள் தாய் தோப்பனுடைய பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கும். தாய் தோப்பன் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பது வாஞ்சை. ஆனால் என்றைக்காவது நான் தேவ சமூகத்தில் உட்கார வேண்டும் என்கின்ற வாஞ்சை என்னை பலவந்தமாய் உந்துகிறது என்று சொல்லி யாராவது சிந்தித்ததுண்டா? இல்லையே. அப்போ உன்னிட்ட தேவனை பற்றியுள்ள வாஞ்சை என்ன இருக்குது? அதனால தான் பிசாசு உன் குடும்பத்தில் கிரியை செய்கிறான், இல்லைன்னா கிரியை செய்ய மாட்டானே. இன்னைக்கு பிசாசுடைய போராட்டம் எதுக்கு? வேதம் சொல்லுகிறது, மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் அவருடைய 17வது வசனத்தை வாசிக்கிற போது, விசுவாசிக்கிறவன் செய்கிற அடையாளம் பிசாசுகளை துரத்துவார்கள். என்னுடைய நாமத்தின் பேரால் முதல் அதிகாரம் பிசாசுவதை துரத்துவது. நீ இல்லையே ஆட்டையும் நீ பிசாசுக்கு அடிமைப்பட்டு பிசாசுடைய கிரியைகளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேட்டா நானும் கிறிஸ்தவன், நானும் யாசுவமேசியாவுடைய பிள்ளை, நானும் இயேசுனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நினைப்பதாலோ சொல்வதாலோ காரியமில்லை. உன்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறதோ அதை வைத்துத்தான் தேவனுடைய வல்லமை உன்னில் வெளிப்படும். சங்கீதங்களுடைய புஸ்தகம் 63வது சங்கீதம் 1-4 வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். பாருங்க, வேதம் சொல்லுது, என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது, ஆனபடியினால் உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். சும்மா யாசுவே யாசுவே அல்லது கர்த்தாவே சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆத்துமா அவர் மேல் வாஞ்சையாக இருந்து மாம்சம் அவரை வாஞ்சித்து அதுக்கு பிறகு தேவனை நோக்கி கூப்பிடு, பலன் கிடைக்கும். ஆத்துமா ஒரு பக்கம், மாம்சம் இன்னொரு பக்கம், வாய் மட்டும் தேவனே 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 அப்படின்றது என்ன பிரயோஜனம்னு கேட்கிறார். ஒரு பிரயோஜனம் இல்லை, யூஸ் இல்லைங்க. உண்மை சொல்றேன். முதல்ல தேவனிடத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு தெரியும். நமக்கு இன்னைக்கு அது தெரியல. சும்மா தேவ சமூகத்தில் போன உடனே எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கவே கிடைக்காது. ஒன்றை மட்டும் சொல்கிறேன், நீ எதை கொடுப்பியோ அது உனக்கு கிடைக்கும். நான் சொல்கிறது புரியுதா? நீ எதை தேவனுக்குன்னு கொடுக்குறியோ அது உனக்கு கொடுக்கும். அப்போ இப்போ நினைப்ப, பிசாசு போகிறதுக்கு நான் எதை கொடுக்கணும்? பிசாசியா கொடுக்கணும் யோசிப்பேன் இல்லை? ஆமென். சரி, பணம் வேணும்னா பணத்தை கொடுக்குறேன், ரைட்டு, அப்போ பணம் கிடைக்கும். பிசாசு போகணுன்னா நான் எதை கொடுக்கணும்? பிசாசா இருக்கிற ஒன்றை கொடுக்கணும். உன்னுடைய சுய விருப்பத்தின்படி நீ வாழாதபடி, உன்னை முழுவதும் தேவ சித்தத்திற்கு நீ ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்தின்படி நீ வாழ ஆரம்பித்தால் உன்னில் இருக்கிற சத்துருடைய கிரியைகள் மாறி நீ தேவனுடைய பிள்ளையாய் தேவ சித்தம் செய்கிறவனாய் நீ மாற்றப்படுவாய். அதுக்கு முதல்ல ஒன்றை கொடுக்கணும். முடியுமா? நான் இந்த பால் யாக்கி ஷோவை பற்றி கொஞ்சம் வாசித்தேன் ஒரு காலத்தில். இப்போ எல்லாம் வாசிக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் அவரை வாசித்தேன். அவர் சபை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு ஐயாட்ட அவர் உடன் ஊழியக்காரராக இருந்தார். முதல்ல விசுவாசி, அப்புறம் உடன் ஊழியக்காரர். இவர் ஊழியத்துக்கு போகிற பிறகு இவர்கிட்ட கையில் காசே இல்லை.
சபையில் காணிக்க நேரத்தில் எல்லாரும் காணிக்க போட்டாங்க, இவர்கிட்ட காணிக்க போட்டதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இவர் ஏதோ சரித்திரத்தை படிச்சிருக்கிறார். எனக்கு அவருக்கு முன்னாடி செஞ்சவருடைய சம்பவம் எனக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன செஞ்சா தெரியுமா? தன்னையே தேவனுக்கென்று கொடுத்திருக்கிறார். உண்மை சொல்கிறேன், கொரியா தேசத்தில் அந்த நாட்டை ஆள்றவன் அவருடைய சபை விசுவாசி. அந்த நாட்டில் இருக்கிற மந்திரிகள் எல்லாருமே அவருடைய விசுவாசி. இன்றைக்கி அந்த நாடு வேதத்தை நம்புகிற ஒரு நாடாக மாற்றப்பட்டது. ஏன் என்று சொன்னால், அந்த மனுஷன் தன்னை தேவனுக்கென்று பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று அவருடைய சாட்சியை நான் படிச்சிருக்கிறேன். நம்மகிட்ட அந்த அனுபவமே இல்லையே. கேட்டால் சொல்லுவோம் நான் தேவனுடைய பிள்ளை. ஆனால் இருட்டில் குருட்டாட்டம் பண்ணுறது தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம். ஆமாம், குருட்டாட்டம் பிடிச்சிரும். எப்படி? தேவ சித்தத்தையே நிறைவேற்ற மாட்டேங்கிறோம், எப்படி தேவன் கிரியை செய்வார்? அல்லேலூயா. எந்த தகப்பனும் தனக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்கிற பிள்ளைக்கு அவனுடைய மனவிருப்பத்திற்கு ஏற்ற காரியங்களை செய்ய மாட்டார். தனக்கு செய்யணும்னு தோன்றதை மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு போவார். நான் சொல்கிறது ரைட்டா? எல்லா தகப்பனும், என் தேவன் ஒரு தகப்பனாக இருக்கிறார், ஆனபடினால் தான் உன்னுடைய மனவிருப்பங்களை அவர் நிறைவேற்றாமல் இருக்கிறார். நீ இன்னும் அவருடைய சமூகத்தில் உன்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கவில்லை. அப்படி நீ ஒப்பு கொடுத்தால் தேவன் நிச்சயமாய் உனக்குரிய காரியங்களை எல்லாம் செய்வார். அல்லேலூயா. ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 31வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிற போது, வாஞ்சை எங்கே இருக்கு தெரியுமா? தொப்புள் கொடி உறவுல தான் எல்லா நாளும் இருக்கும். இங்கே இருக்கிற அநேகத்தை ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் என் தகப்பன் வீட்டை, தாய் வீட்டை, மாமன் வீட்டை, மாமியார் வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தானே? நீ யாரும் கூட்டு குடும்பமாக இல்லை, தனித்தனியாக வந்துட்டோம். ஆனால் எத்தனை பேர் அந்த சுபாவத்தை விட்டு வெளியில் வந்திருக்கிற? ஒன்றும் இல்லை, தாய் தகப்பனுடைய சுபாவம் இல்லது மாமியாருடைய மாமனாருடைய சுபாவத்தை விட்டு எங்கே வெளியில் வந்திருக்கு? அதை முதல்ல சொல்லு. தொப்புள் கொடி உறவு உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் பிசாசானவன் உன்னிடத்தில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்கிறான். ஏன்னா உங்கள் அப்பனை பிசாசு பிடிச்சா, உங்கள் அம்மையை பிசாசு பிடிச்சிச்சு, உன் மாமனாரை பிசாசு பிடிச்சா, உன் மாமியாரை பிசாசு பிடிச்சிருந்து, அந்த பிசாசனுடைய கிரியைகள் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்குது. நீ இன்னைக்கு சபைக்கு போய் வேத புஸ்தகத்தை எடுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப இன்னும் நீ சத்தியத்தை அறியாம நடிச்சுக்கிட்டு இருக்கிற. அல்லேலூயா. வசனம் பொய்யாகாது எனக்கு தெரிஞ்சு, ஆனா நீ பொய்க்கார. அப்ப சத்தியத்தை அறிஞ்சேன் சொல்றியே, விடுதலை இன்னும் கிடைக்கலையே. அப்ப நீ யாரா இருக்கிற? சத்தியத்தை இன்னும் அறியாதவனாய் இருக்கிறபடினால் உனக்கு இன்னும் விடுதலை இல்லை. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். சொன்னாரா இல்லையா? அப்ப நீ யாரு? அவர் சொன்ன வார்த்தைக்கு நீ மாறா இருக்கிறியே. இப்போ தகப்பன் வீடு வேண்டான்ற, நான் வெறுத்துட்டேன், எங்கள் அம்மா வீடை வெறுத்துட்டேன், எங்கள் அப்பா வீடை வெறுத்துட்டேன், மாமனார் வீடை வெறுத்துட்டேன், மாமியார் வீடை வெறுத்துட்டேன்னு சொல்கிற அந்த கிரியைகள் இன்னும் இருக்குது. அதனால தானே பிசாசு ஒன்றை இன்னும் இருக்கிறான். ஆமீன். மாறுங்க. வேதம் சொல்லுதில்ல, என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறவனே நான் விடுவிப்பேன். அப்போ இன்னும் வாஞ்ச வரலையே. எதில் வாஞ்ச வச்சிருக்கிற? உலகத்தின் அசுத்தமான பாவ கிரியைகளில் தானே வாஞ்ச வச்சிருக்கிற. அந்த வாஞ்சையிலிருந்து வெளியே வா. வேதம் கிடைத்த பிறகு, சத்தியம் கிடைத்த பிறகு இன்னும் அந்த மாம்ச இருளுக்குள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. யாரால் வந்தது? அது பிசாசினால் வந்தது என்று ஏன் இன்னும் புரியல? ஏன் தேவனிடத்தில் கிரியை செய்யல? இதுக்கு வேணுங்க, விளக்கம் வேணும். நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய காரியத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்ம யாரும் என்ன செய்யறதில்லை அப்படின்னா, அதனுடைய ஆழத்துக்குள்ள நம்ம போறதில்லை. தேவன் உன்னிடத்தில் விரும்புறது என்ன? ஒன்றும் இல்லை, தேவன் விரும்புறதை விட்டுரும். நீ உன் பிள்ளையை குறித்து என்ன விரும்புகிற? என் பிள்ளை நான் சொல்கிறத கேட்கணும். அதுலேயும் தாய்க்குலம் ஒன்றை சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன சொல்லிக் கொடுப்பாங்க தெரியுமா? மக்களே, 10 மாதம் கஷ்டப்பட்டு உன்னை பெத்த மக்களே, நீ வயிற்றில் இருக்கிற நேரம் என்னெல்லாம் பாடுபடுத்தின தெரியுமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உன்னால் நான் பட்ட வேதனை இருக்கிறே மக்களே. அம்மாவை பார்த்துக்க மக்களே. அப்பாவை வராது, பார்த்துக்க மக்களே, நான் தான் உன்னை பெத்தேன் மக்களே சொல்லி கொடுக்குறேன்ல. என்னைக்காவது தகப்பன் போய் மக்களே
நான் உன்னை பெற்று வளர்த்துறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு ஒருத்தன் சொல்லுவானான்னு கேட்டால் சொல்ல மாட்டான். அதனால பிள்ளைக்கு என்ன வருது? தாயிட்ட பாசம் வருது. உண்மை, நான் நம்புகிறேன், ஓகே, நல்லது. ஆனால் இதே காரியத்தை தேவன் உன்னிட்ட விரும்புகிறாரே, நீ சரியா? இல்லை. ஆனால் உனக்கு சுயநலம் இருக்கு, அப்போ தேவனுக்கு சுயநலம் இருக்குமா இருக்காதா? நீ என்ன நினைக்கிற? என் பிள்ளை நான் சொல்றதை கேட்கணும்னு நினைக்கிறேன். தேவன் இதைத்தானே நினைப்பார். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய நாமத்தை தரித்த என்னுடைய பிள்ளைகள் நான் சொல்றபடி கேட்கணும்னு நினைப்பாரா, நினைக்க மாட்டாரா? ஏன் அதை யோசிக்க மாட்டேங்கிற? அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு 1 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 29வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற போது, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சகோதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். அப்போ நீ கொடுக்க வேண்டாம், அதெல்லாம் நீ ஒன்றை கொடுத்தா போதுங்க. உன்னுடைய மாம்ச இச்சைகளை விட்டு விலகினா போதும். உன்னுடைய பாரம்பரிய இச்சைகளை விட்டு விலகினா போதும். உன்னுடைய சிந்தனை, கள்ள சிந்தனைகளை விட்டு விலகினா போதும். சரியா? இல்லையே, நீ எதுக்கு பொன்னையும் தங்கத்தையும் கொடுக்கணும்? கொடுக்கவே வேண்டாம். ஒன்றை நீ மாற்றிக்கிட்டா போதும். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, தேவனுடைய ஆலயத்தின் மேல் இருக்கிற வாஞ்சையினால். அப்போ வாஞ்சை இல்லை. எது தேவனுடைய ஆலயம்? இப்போ உடனே சொல்லுவாங்க, நாங்கள் தான் தேவனுடைய ஆலயம். மார்பு தட்டி சொல்லுவாங்க, நாங்கள் தான். நீ தேவனுடைய ஆலயமாக இருந்தால் ஏன் அந்நிய இச்சைகள், அந்நிய ஆசைகள், ஏன் மாம்சத்தினுடைய இச்சைகள் உன்னை மூழ்கடித்து தேவ சமூகத்தை விட்டு உன்னை விலகி வெளியிலே கொண்டு போகிறது? காரணம் என்ன? அப்ப இது தேவனுடைய ஆலயம்ன்ற எண்ணம் உன்கிட்ட இல்லை, பேர் மட்டும் வச்சிருக்கிற. நான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. ஐயா, பேர் வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. உன்னுடைய கிரியைகள் தேவனுக்குள் உண்மையா இருந்தால் அவர் நீ கூப்பிடலனாலும் வந்துடுவார். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 84:2 வாசிக்கிற போது, என் ஆத்துமா யாவுடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது. ஆமென். என் இருதயமும் என் மாம்சமும் ஆமென் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. பிரைஸ் யேசுவா. அல்லேலூயா. எப்படி பாத்தீங்களா? வாஞ்ச அதிகரிக்க அதிகரிக்க கம்பீர சத்தம் முழங்கி கொண்டிருக்கும். இதுதான் வேதம். நீ ஒன்று செஞ்சா தேவன் 9 உங்ககிட்ட செய்யறதுக்கு தயாரா இருக்கிறார். ஆனா நீ செய்ய மாட்டேங்கிறே. ஆனா எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்குது. ஆண்டவரே எனக்கு அதை தாரும், ஆண்டவரே இதை தாரும், ஆண்டவரே அப்படி செய்யும், ஆண்டவரே இப்படி செய்யும். சட்டம் அங்க ஆர்டர் போடுறதுக்கு நம்ம எல்லாம் தயார். ஆனா அவருடைய மனவிருப்பம் என்னை குறித்து என்ன? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, முதல்ல வாஞ்சியா இரு, ரெண்டாவது தேவனிடத்திலும் தேவனுடைய ஆலயத்திலும் வாஞ்சியா இருந்தால் உனக்கு விடுதலை என்று சொல்லுகிறார். தேவனிடத்தில் வாஞ்சியா இருக்கணும், தேவனுடைய ஆலயத்தில். தேவனுடைய ஆலயம் இந்த சரீரம். இந்த சரீரத்தை நீ பாவ குழிக்குள்ள அகப்படுத்தக்கூடாது. ஏன்னா அப்பதான் தேவன் வந்து தங்க முடியும். நீ பாவம் செய்ய செய்ய பிசாசு அவனுடைய ஆலயமாக உன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறான். ஆமென். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அது எல்லாவற்றிற்கும் மேலாக. அப்படித்தானே? சத்தமா வாசிங்க யாராவது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயிருப்பான். என்னுடைய ஆலயம் என்ன? தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிற நீ உன்னை, தேவனுடைய ஆலயமாகிய உன்னை, உனக்குள்ளே சாத்தான் குடிகொண்டு உன்னை சாத்தானுடைய ஆலயமாக மாற்றிக்கொண்டிருக்கிறான். கேட்டா நான் தேவனுடைய ஆலயம். 6:16 எனக்கு அப்படியாய் சொல்லுகிறது அப்படின்னு. அப்படிதானே? 6:16 சொல்லுகிறது நீங்களே அந்த ஆலயம். அதனால நான் அந்த ஆலயம் நினைக்கிறேன். இல்ல, நீ சாத்தானுடைய ஆலயம் மறந்துடாத. ஆனா சொல்றது மட்டும் தேவனுடைய ஆலயம். ஆனா நீ நம்புகிற தேவன் சாத்தான். இந்த வசனத்தின்படி அல்லேலூயா. அவர் உனக்காக அடிக்கப்பட்டு, உனக்காக ரத்தம் சிந்தி, உனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த யாசோவாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். இந்தியாவில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தார். இந்திய நாட்டுக்காக, சுதந்திரத்திற்காக போராடின மனுஷன் ஒன்று சொன்னார். நான்
யாசுவாவை நம்புகிறேன். அவர் நல்ல கடவுள். இயேசு நல்ல கடவுள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவரை நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க, அவன் எவனும் அவருக்கு பிள்ளையே கிடையாது. அதனால் எனக்கு இந்த மதம் பிடிக்கலை. ஆமீன். யோசிக்கிறீங்களா? அப்புறம் ஒரு மனுஷர் தாழ்ந்த உள்ள ஜனங்களை உயர்த்த வேண்டும் என்று பிரயாசப்பட்ட ஒரு மனுஷர், இந்திய அரசியல் சாசன சட்டப்படி சட்டங்களை ஏற்றினவர். அவர் சொன்னார், நான் இந்த இருக்கிற பிறந்த மார்க்கத்தில் இருக்க போறதில்லை. நான் ஆனபடினால் நான் என்னுடைய மார்க்கத்தை, என்னுடைய வழிபாட்டை, என்னுடைய வழிபாட்டு முறைகளை மாற்றி நான் இன்னொரு மதத்திற்கு கடந்து போகிறேன் என்று சொல்லி கடந்து போகிற போது கிறிஸ்தவ மதத்தை குறித்து அவருக்கு அறிவிக்கப்பட்டது. அவர் சொன்னார், கிறிஸ்து நல்ல தேவன், ஜனங்களுக்காக அடிக்கப்பட்டு தன்னையே யாகபலியாக ஒப்புக் கொடுத்த தேவன். ஆனால் இந்த கிறிஸ்தவர்களோ அவருக்கும் இவருக்கும் சம்மதம் இல்லை. ஆனபடியால் நான் புத்த மதத்திற்கு போகிறேன் என்று சொன்னார். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? நம்ம புத்தி இன்னும் மாறாமல் இருக்குது. உலகத்தை பார்க்குற போது நம்முடைய துர்க்கிரியைகள் எல்லாம் அவன் மனசுக்கு தெரியுது, அவனுடைய கண்ணுக்கு தெரியுது. அதனால ஒன்ன நல்லவன் சொல்லி அவர்களால் ஏற்றுக்க முடியல. தேவன் விரும்புகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னுடைய ஆவி பெற்றவனாக மாற வேண்டும் என்று சொல்லி. நான் பரிசுத்தர், ஆகையால் எனக்கேற்ற பரிசுத்தத்திற்குள் நீங்கள் கடந்து போங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த பரிசுத்தத்திற்குள்ளாக நாம் கடந்து போக ஆசைப்படுகிறோம்? 100% பரிசுத்தம் தேவையில்லை. ஆனால் நீ பரிசுத்தத்தை விரும்புறியா? பரிசுத்தத்திற்காக முயற்சி பண்றியான்னு கேட்டா இல்லையே. அதனால தான் தேவன் சொல்றார், 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 1 முதல் 30 வரை உள்ள வார்த்தைகளை நாம் வாசித்தோமே. ஆனால் இங்க யோசபாத்துக்கு விரோதமாக ஒரு திரள் கூட்டம் யுத்தத்திற்கு வருகிறது. இவருக்கு தெரியும், இந்த திரள் கூட்டத்திற்கு முன்னாடி என்னால ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா, பிசாசு கூட என்னால் ஜெயிக்க முடியாது, பிசாசு என் கூட தான் இருப்பான், நான் சாகிற வரைக்கும் இருப்பான், அவன் என் கூட வாழ்வான், புருஷனுக்கு புருஷனாக, பொண்டாட்டிக்கு பொண்டாட்டியாக, பிள்ளைக்கு பிள்ளையாக, மாமனுக்கு மாமனாக, மாமியாருக்கு மாமியாராக இருந்து என்னோடு கூட வாழ்வான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்லதுதான். யோசிப்பு இப்படி தான் நினைச்சான். என்னால் ஜெயிக்க முடியாது, இதான் உண்மை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இதான் நடக்குது. பிசாசு எப்படி போவான்? நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம், அவனை துரத்தணும் கூட எண்ணம் வராது. ஏன்னா இப்போ நினைக்கிற எண்ணம் 1 மணி நேரம் கழித்து அந்த எண்ணம் இருக்காது நம்மகிட்ட. நல்லா புரிஞ்சுக்கிடு, 1 மணி நேரத்துக்கு பிறகு அந்த எண்ணம், நான் பிசாசை துரத்தணுன்ற எண்ணம் இருக்காது. அப்போ நீ யாரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு 100% நீ யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ யோசபாத்துக்கு ஒரு எண்ணம், நான் இந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது, நான் ஜெயிக்க வேண்டுமானால் நான் வேறொரு மார்க்கத்தை கையில் எடுக்கணும். வாசிங்க இப்போ. எங்கள் பிதாக்களின் தேவனாகி யாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவர் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. நல்லா கேட்டுக்கிடுங்க. யோசபாத்துக்கு பயம் வந்துச்சு. அந்த பயத்தின் மூலமாக இப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு பயம் வந்தாச்சு, ஏன்னா எதிரிகள் பலத்தவர்கள், ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் அப்படி அல்ல. இப்ப தேவனை விசுவாசிக்கிறான். நமக்கு அந்த விசுவாசம் வருமா பிசாசை விரட்டுறதுக்கு? இல்லைல்ல, நம்ம நினைச்சதில்லை. பிசாசு அவர் எனக்காக அவனுடைய தலையை நசுக்கி அவன் தலை இல்லாத முண்டமா இப்ப இருக்கிறான் அப்படின்னு என்னைக்காவது நினைச்சதுண்டா? இல்லைல்ல. யோசபாத் நினைக்க ஆரம்பிச்சுட்டான், நான் இந்த யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டுமானால் என்னால், என்னுடைய போர் வீரர்களால் இது முடியாது, ஆனால் என் தேவன் யுத்த வீரர். அவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சான். 1வது பார்ட். 2வது 18வது வசனத்தை வாசிங்க. சரண்டர். ராஜா, நீ என்ன பெரிய ஆண்டின்னு நினைப்பு, தேவ சமூகத்தில் போய் உன்னை தாழ்த்திக்கிட்டு போய் உட்கார மாட்டேன், நான் பெரிய மற்றவனாகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற பற்றியா? அங்கே தான் உனக்கு சத்ரு தேவனாக இருந்து உன்னை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறான். முதல்ல நீ உன்னை தாழ்த்த கற்றுக்கணும். முதல்ல தாழ்த்துறியா? இல்லையே. தேவனுடைய வல்லமை கிடைக்க தேவனுக்கு நீ அப்படி என்னதான் செஞ்சிட்ட? அவர் உன்கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்கல, ஒன்னை எதிர்பார்க்கிறார். நீ முழுசா அவருக்கு வேணும். ஆமீன். நீ அவருடைய வேலையை செய்யணும், நீ அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், அவருக்குன்னு நீ வாழணும். இதுதான் அவருடைய சித்தம். ஆமீன். எல்லாரையும் தேவன் இதற்காகவே அழைத்தார். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் அத்தனை பேரும் யாஷுவா மேசியாவுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அத்தனை பேரும் லேவியரும் ஆசாரியருமே. இதை நம்பித்தான் ஆகணும். இது வார்த்தை.
ஆண்டவர் என்ன அழைக்கலை, அவனை அழைச்சார். என்ன கூப்பிடலை, அவனை கூப்பிட்டார். என்கிட்ட சொல்லலை, அவன்கிட்ட சொன்னார். தேவனுக்கு இதெல்லாம் தெரியாது. நீயா செய்ய வேண்டிய காரியம் நீ செய்யலை அப்படின்னாலே உன் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுருவார். இதான் உண்மை. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். தேவனுடைய சித்தம் செய்யாதவன் எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறானோ அங்கெல்லாம் பிரச்சனையை கொடுத்துருவார். ஒருத்தன்ட்ட தேவன் சொன்னார், தம்பி நீ என் வாயாக இருக்கிற, நான் சொல்கிறது நீ செய்யணும். வாயில் வா, ஏன் வாயில் வா, நீ வாய் என்றால் தீர்க்கதரிசி, ஏன் வாயில் வா, நீ என்ன செய், போய் ஒரு ஜனத்துக்கு விரோதமாய் போய் பேசு, அந்த ஜனம் அழிய போகுது அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு. இவன் நினச்சான், அவன்கிட்ட போய் நான் சொன்னால் என்ன கொண்டு போடுவானுங்க, நான் போகலை அப்படின்னா. வாய் என்ன இங்கே என்ன தோணுதோ அதை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். தேவன் என்ன கொடுக்குறாரோ அதை பேச வேண்டியது தான் வாயினுடைய வேலை. ஆனால் இவன் என்ன செய்கிறான், திருப்பி யோசிக்கிறான். யோசித்து என்ன செஞ்சான் தெரியுமா, ஒரு கப்பலில் போய் ஏறி உட்காந்து வேறு பிரயாணம் போனான். என் தேவன் பார்த்தார், ஏன் சொத்தத்துக்கு செவி கொடுக்காத இவன் இருக்கிற கப்பல் நிம்மதியாக இருக்குமா? நான் கப்பலையே கவிழ்த்த பார்க்குறேன், பாப்பமே. அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் நான் அடிக்கிறேன், பாப்பமே. நீங்கள் விளையாட்டாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. தேவனுக்கு விரோதமாக நீங்கள் ஏதாவது செஞ்சால் நீங்கள் தப்பிடலான்னு நினைக்கிறீங்க. உன் குடும்பத்தையே ஆட்டி படைச்சிருவார். இதுதான் உண்மை. என் தேவன் இப்படி தான் செய்வார். இப்போ புறஜாதிக்காரனுக்கு தெரியுது, நீ யாருப்பா, யார் நிமித்தம் இந்த பிரச்சனை வருது அவனுக்கு தெரியுதுங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எவனோ ஒருத்தன் தேவனுக்கு விரோதமான பாவம் செஞ்சிட்டான் அப்படின்னு புறஜாதிக்காரன் அறிஞ்சிருக்கிறான். உனக்கு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு தெரிஞ்சனால அவன் கேட்குறான், யார் நிமித்தம் இந்த பிரச்சனை வந்தது, சீட்டு போடு. போட்டான். கூட்டத்தில் இல்லாத ஒருத்தன் பேர் வந்துச்சு. கூட்டத்திலே இல்லைங்க. அவங்க எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா பேர் போட்டோம், ஆள் இல்லையே, ஆள் எங்கே தேடுறா. பார்த்தா அடித்தட்டில் போய் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறான். இப்போ இவனால் பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு இவனை தூக்கி கடலில் போட்டால் கப்பல் பிரச்சனை தீர்ந்துச்சு. அப்போ உன்னுடைய பிரச்சனை உன் குடும்பத்தில் இருக்குதுன்றதும் மறந்துடாது. ஒன்றால் தான் உன் குடும்பம் பிரச்சனைக்குள்ளாக இருக்குது. ஒன்றால் தான் உன் பிள்ளைக்கு பிரச்சனை, ஒன்றால் தான் உன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை, ஒன்றால் தான் உன் புருஷனுக்கு பிரச்சனை, ஒன்றால் தான் உன் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் பிரச்சனையில் இருக்கிறாங்க. இப்போ நீ என்ன செய்யணும், தேவனை விசுவாசித்து தேவனுடைய சமூகத்தில் தாழ பணி, சரண்டர் ஆகும். நமக்கு சரண்டர் ஆகிறதுக்கு தானே முடியாது. என் விருப்பத்திலாம் இருப்பேன், ஆனால் தேவனுடைய பிள்ளைன்னு பேர் எடுப்பேன். அல்லேலூயா. தேவன் சொல்கிறாரு, வாசிங்க 19வது வசனத்தை வாசிங்க. கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய யாவை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். கம்பீரமாய் துதித்தார்கள். அடுத்த 3வது காரியம், 1வது காரியம் விசுவாசம், 2வது காரியம் தேவ சமூகத்தில் தன்னை சரண்டர் பண்ணுவது, தாழ்த்துவது, 3வது துதிப்பது, 4வது 22வது வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோபாபியரும் சேயர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். போதுமா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய வல்லமை, எவ்வளவு பெரிய விடுதலை நீ நினைச்சு பார்க்க முடியுமா? இந்த 4 காரியத்தை செய்ய, 4 காரியத்தை செய்ய. 1, தேவனை விசுவாசி. ஒன்றை இருக்கிற பிசாசை விட்டுட்டு விசுவாசிக்கணும். பிசாசுக்கு நல்லா தெரியும் தேவன் ஒருவர் உண்டு சொல்லி அது விசுவாசிக்குதுன்னு. அப்போ ஒன்றுகிட்ட இருந்து அந்த விசுவாசத்தை கொடுக்கும், ஆனால் உனக்கு பிரயோஜனம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ நீ தேவன் தான் பெரியவர், இந்த பிசாசை காட்டிலும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார சக்தியை காட்டிலும், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாதாவியை காட்டிலும், எனக்கு விரோதமாய் என்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவை காட்டிலும் நான் ஆராதிக்கிற தேவனாகிய யாவாகிய யாசோ பெரியவர். அவர் பிசாசின் தலையை நசுக்கினார். நீ நம்பணும். அவர் சிந்தின இரத்தத்தினால் பிசாசனுடைய தலை நெருக்கப்பட்டு அந்த தலை இல்லாத முண்டமாக இருக்கிறான் என்று சொல்லி நீ விசுவாசிக்கணும். அடுத்த செகண்ட் மன விருப்பத்தின்படி நீ செய்யாமல், கோபம் வந்த உடனே நான் தானே காட்டாமல், கோபம் இல்லாத போது அன்பு காட்டு, இந்த குணம்லாம் வேண்டாம். உன்னை முதல்ல சரண்டர் பண்ணு தேவ சமூகத்தில். அப்படியே ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா வேதம் சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சும்மா துதிக்காத. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் யாவாயா சுவாமி சியாவே சோத்திரம் யாவாயா சுவாமி வேண்டாம். கம்பீர சத்தமாய் உனக்கு விடுதலை கிடைக்கும் என்ற உள்ளான உணர்வோடு கூட வெறுத்தனமா தேவனை துதி. துதிச்சிட்டு பாடுனா கண்டவன் பாடின பாட்டு இல்லை, நீயா பாடணும். நீயா பாடணும்.
பிரிசியசுவா, இந்த பாடல் மூலமாக தேவன் உனக்கு நீ எப்படி இருக்கிறேன்னு நீ உணர்வு, அதான் பாட்டு. உன் தேவன் எனக்கு எப்படி விடுதலை தருவார், அதான் பாட்டு. அப்போ உனக்கு தேவன் விடுதலையை தருவார். இந்த 4 காரியங்களை நீ செஞ்சா போதுங்க. என் தேவனுடைய வல்லமை உனக்குள் கடந்து வரும். நீ எப்படிப்பட்ட கட்டில் இருந்தாலும் சரி, அது ஒருவேளை லேகியோன் பிசாசாக இருந்தாலும் சரி, லேகியோன் பிசாசு, நூறத்தனையான பிசாசுகள் ஒன்றில் இருந்தாலும் பிசாசின் கிரியைகளை முறியடித்து உன்னை விடுதலையாக்க என் தேவனால் கூடும். ஆனால் நீ என்ன செய்ய மாட்ட? தேவனிடத்தில் வாஞ்சியா வரமாட்ட. சாப்பாட்டுக்கு மேல வாஞ்சை இருக்கும், உடல் பசியில வாஞ்சை இருக்கும், ஆமென், பணத்தில் வாஞ்சை இருக்கும், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தில் வாஞ்சை இருக்கும், ஆமென். இப்படித்தான் உன் வாஞ்ச வித்தியாசமா போகுமே தவிர தேவன் மேல வாஞ்சையா இருக்குமா? நீ தேவன் மேல் வாஞ்சையாக இருந்தால் தேவன் உன்னை அபரிதமாய் நடத்துவார். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிற போது, காலையிலே 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ஜெபித்தார்கள், ஆனபடியினால் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் தெரித்தது. நம்ம விசுவாசிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ராத்திரி உறக்கத்தை கெடுக்கிறதுக்கா? அப்போ அதெல்லாம் முடியாது. நான் தூங்கணும்ல, நான் தூக்கத்தை விட்டுட்டா தேவ சமூகத்தில் போகணும். அட முட்டாளே, தேவன் ஒன்னில் விரும்புவது உன் தூக்கத்தை வெறுத்து நீ தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். கடைசி நேரத்தில் அப்போஸ்தலர்ட்ட போய் சொல்றாரு, நல்லா தூங்குங்க தூங்குங்க, 1 மணி நேரம் என்னோட கூட விழித்திருக்க முடியாதப்பா? 1 மணி நேரம், அதுக்குள்ள வந்து கூட்டிகிட்டு போயிடுவானுங்க என்ன. அந்த 1 மணி நேரம் என் கூட இருந்து விழித்திருந்து ஜெபிக்க கூடாதப்பா? நம்ம எல்லாம் நல்லா கொரட்டை விட்டு நிம்மதியாக தூங்குவோம். கேட்டால் அடுத்தவன் கொரட்டை விட்டான், அவன் கொரட்டை விட்டான், நான் நிம்மதியாக இருந்தேங்க. ஆனால் அவன் தான் கொரட்டை விட்டான். அடுத்தவன் மேலே பழியை போட்டுட்டு நாம் தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்குறோம். இல்லை, எவன் ஒருவன் தூக்கத்தை வெறுக்கிறானோ அவன் தேவனோடு இருக்கிறான். அதுக்காக தூக்கத்தை வெறுத்து செல்ல நோண்டிட்டு இருந்தா தேவனுடைய இருப்ப? தூக்கத்தை வெறுத்து சினிமா பார்த்துட்டு இருந்தா தேவனுடைய இருப்ப? இல்லை, தூக்கத்தை வெறுத்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவனாய், தூக்கத்தை வெறுத்து தேவனுடைய வேதத்தை ஆராய்கிறவனாய், தூக்கத்தை வெறுத்து உபவாசிக்கிறவனாய் நீ மாறணும். உபவாசம்னா சோறு தின்ன மாட்டாங்க, கஞ்சி குடிக்க மாட்டாங்க, ஆனால் நிம்மதியாக தூங்குவாங்க. இதுதான் உபவாசம். இல்லை, தேவன் ஒன்றில் விரும்புகிறது, ஒன்றில் கிரிய செய்யணும்னு விரும்புகிறார் அப்படின்னா, உன்னுடைய உபவாசமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய ஜெபமாக இருந்தாலும் சரி, ராத்திரி வேளையில் நீ தன்னை மறந்து, உலகத்தை மறந்து, உலக சிந்தனையை மறந்து தேவனுக்குள் வாஞ்சை உள்ளவனாய் நீ கடந்து போகிற போது தேவன் உனக்கு நிச்சயமாய் வெளியரங்காரமாய் விடுதலையை தருவார். நமக்கு வெளியரங்கமாக விடுதலை வேணும்னு நினைக்கிறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதே மாதிரி அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசித்தோம்னா, நீ ஜெபத்தில் உறுதியாயிருந்தால் தேவதூதன் உன்னில் கிரியை செய்து உனக்கு பணிவிடை செய்வான். நீ யார் பணிவிட செய்யணும்னு நினைக்கிற? மாப்பிள்ளை பணிவிட செய்யணும், மக்க பணிவிட செய்யணும், பொண்டாட்டி பணிவிட செய்யணும், அம்மா அப்பா பணிவிட செய்யணும்னு தான் நினைக்கிறியே தவிர உனக்கு தேவதூதன் பணிவிட செய்யணுன்ற எண்ணம் உன்கிட்ட இல்லவே இல்லை. இல்லை, யார்கிட்ட இருக்குது? கை தூக்க பார்ப்போம். நான் இன்று வரைக்கும் என் தேவதூதன் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் உறுதியாக இருக்கிறேன். சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா நீங்கள் தான் செக் பண்ண ஆளுங்க. நல்லா தூக்கம் வர 3 மணி நேரத்தில், 3 மணிக்கு, ராத்திரி 3 மணிக்கு அலாரம் வைக்காம தேவதூதன் ஒன்று எழுப்பி விடுவானா பாருன்னு செக் பண்ண நேரத்தில் எத்தனை பேரை செக் பண்ணி எழுப்பி விட்டார்? அந்த தேவதூதன் இன்னைக்கு எங்கே போனார்? ஏன் ஒன்னில் கிரியை செய்யலை? பிசாசு எதிர்மறைய, தேவதூதனுக்கு எதிர்மறையான பிசாசு உனக்குள் இருக்கிறபடியினால் தேவதூதனால் ஒன்னில் கிரியை செய்ய முடியலை. அப்போ நீ பிசாசை விடணும். பிசாசை விட்டாதான் தேவதூதன் கிரியை செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அழைக்கிறார். என்னுடைய நாமத்தை தரித்து என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிற பிள்ளையே வா என்னிடத்தில், நான் உன்னை உற்று கவனிக்கிறேன், நான் உனக்கு விடுதலை தருகிறேன், வா என்று அழைக்கிறார். வர தயாரா? ஆதாம போல அவன் செடிகளில் போய் ஒழிச்சுக்கிட்டான், நம்ம வேற எங்கேயோ ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மனமாற தேவையா? மனமாற வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறதா? தயவு செய்து உன்னை மாற்றிக்கொள். உன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் சத்ருவானவன் உன்னில் குடியிருந்து உனக்கு புருஷனாக, உனக்கு மனைவியாக அவன் இருந்து கிரியை செய்வான்.
அல்லேலூயா. இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா என்று கேட்டால் இல்லை, தேவன் அனுமதிக்காத காரியம் இது. தேவன் அனுமதிக்கவில்லை, நீயாக விரும்பி அந்த காரியத்திற்குள் கடந்து போய் கொண்டிருக்கிறாய். மனமாறு என்று சொல்கிறார் தேவன். அல்லேலூயா. அதுபோல தானியேலை தூக்கி சிங்கக்கபியிலே போட்டார்கள். சிங்கங்கள் சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தினுடைய ஊடாய் பல நாள் பட்டினி கிடந்த சிங்கத்திற்கு முன்பாக தானியேலை தூக்கி போட்டார்கள். தானியேலுடைய விசுவாசம் குறையவில்லை. சத்துருவை பார்த்தபோது உயிர் போகும் என்கின்ற பயம் வராமல் தைரியமாய் தேவனுடைய சித்தத்தின்படி அவன் அங்கே நின்றான். காரணம், ராஜாவினுடைய கட்டளைக்கு அவன் எதிர்த்து தேவனை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு பிசாசு சொல்றபடி கேட்டு ஜெபிக்கிற பழக்கம் இல்லை. பிசாசு சொல்றதை கேட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ற பழக்கம் இல்லை. பிசாசு என்னெல்லாம் செஞ்சு தேவனை விட்டு தூரம் போகணும்னு நினைக்கிறானோ அதையெல்லாம் மனப்பூர்வமாய் செய்து தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறோம். ஆனால் தானியேல் அப்படி அல்ல. ராஜாவின் கட்டளை ஜெபிக்க கூடாது. நாட்டப்பட்டிருக்கிற சிலையை தவிர வேற எதையும் வணங்கக்கூடாது. சட்டம் ஏற்றப்பட்டது, முத்திரை போடப்பட்டது, தானியேலுக்கு தெரியும். ஆனால் தானியேலோ பலகனி வழியாக தன் தேவனை நோக்கி பார்த்தான். இதை அறிந்தவன் அவனுக்கு தண்டனை கொடுக்கிறான், மரண தண்டனை. சிங்கங்களின் நடுவே தூக்கி போட்ட போது ராஜா நினைத்தான், சிங்கத்தின் நடுவிலே இவன் மரித்திருப்பான் என்று சொல்லி. இல்லை, ஏனென்றால் தானியேல் பயம் இல்லாதபடி தைரியமாய் தன் வாயை கட்டினான். அவன் சிங்கத்தின் வாயை கட்டலங்க. சிங்கமே உன் வாயை நான் கட்டுகிறேன் அப்படி சொன்னா நம்ம எல்லாம் அப்படி தானே சொல்லுவோம். என்கிட்ட யாரோ வந்து கேட்டாங்க, பாஸ்டர் அவங்க வாயை எனக்கு கட்ட முடியுமா? முடியும், கட்டு. ஆனால் தானியேல் என்ன செய்யல? எதிரி, உயிரை எடுக்கிற எதிரிக்க வாயை கூட கட்டல, திறந்து விட்டான். ஆனா தன் வாயை கட்டிட்டான். தன் வாயை கட்டின போது பரலோகத்தின் தேவன் சிங்கத்தின் வாயை கட்டினார். நடந்தது என்ன தெரியுமா? ராஜாவுக்கு ஒரு மனமாற்றம். ராஜா தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். தெரியுமா உங்களுக்கு? இந்த சம்பவம் உனக்கு வருமா? நீ தேவனை விசுவாசித்தால் உன்னை சார்ந்தவர்கள் தேவனை நோக்கி பார்ப்பார்கள். நீ பிசாசு பிடிச்சி ஆடிட்டு இருக்கிற, உன்னுடைய சொந்தக்காரன்லாம் தேவனை தேடி வருவானோ? உனக்கே சமாதானம் இல்லை, உன் சொந்தக்காரன்லாம் தேவனை நோக்கி வருவானோ? இல்லை. முதல்ல ஒன்றில் ஒரு விடுதலை வேண்டாம். உனக்கு விடுதலை வேணும். ஊழியக்காரனாக இருக்கிற எனக்கு விடுதலை வேணும். விசுவாசியாக இருக்கிற உனக்கு விடுதலை வேணும். இந்த விடுதலையை பார்த்தாதான் ஜனங்கள் தேவனை நோக்கி பார்ப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நேபுகாத் நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகு என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகு என்பவர்கள் அக்கினி நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். நல்லா கேட்டுங்க. இவங்க எதுக்கு வெளியில் வந்தாங்கன்னு தெரியுமா? சும்மா வரல. நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்போ கடவுள் காப்பாற்றினாங்க. அப்படி கடவுளே காப்பாற்றல, தெரியுமாமல்ல? என்ன அப்படின்னா அவனுடைய வார்த்தை, அவனுடைய வாயின் வார்த்தை. 17-18 வாசிங்க, அப்ப தெரியும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நல்லா கேளுங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சோலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி என்னை விடுவிப்பார். விசுவாசம் உன்கிட்ட இருக்கா? என்னத்துல இருக்கு உனக்கு? இல்லையே. அங்கதான் சிக்கல். என் தேவன் வரமாட்டேன்னு சொல்லி இருந்தாலும் உன்னுடைய விசுவாசம் வைராக்கியமாக இருந்தால் அவரை கூட்டி கொண்டு வரும். ஏன்னா விசுவாசத்துக்கு அவர் கட்டுப்பட்டுவார். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக்கினுடைய விசுவாசத்தின் மூலமாக எரிகிற அக்கினி சோலையின் மத்தியில் 4வது சாயலாக அவர் வந்து நின்னதை ராஜா பார்த்தான். எப்படி? உன் கூட இருக்கிற தேவனை உன்னுடைய சத்ரு பாப்பானா? இல்லையே, இல்லை. அதனால தான் சொல்றாரு, என்னிடத்தில் ஒருவன் வாஞ்சியாக இருந்தால் நான் அவனை விடுவிப்பேன். உங்ககிட்ட இப்ப வர வேண்டியது தேவன் மேல இருக்கிற வாஞ்சை. அந்த வாஞ்சை வந்தா விடுதலை.
இரண்டாவது பார்ட்டுக்குள்ள கடந்து போகிற போது அவர் சொல்றார், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். வாஞ்சை இருந்த விடுதலை, நாமம் இருந்தால் உயர்ந்த இடம். என்ன உயர்ந்த இடம்? அல்லேலூயா. இங்கே தான் நம்ம யோசிக்கணும், என்ன உயர்ந்த இடத்தை எனக்கு அவர் தரப்போறார். வாசிங்க யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28 31 வரைக்கும் வாசித்தீங்கன்னா வேதம் சரியா சொல்லுது, அவருடைய நாமத்தை சரியாக தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் விடுதலை. அவன்கிட்ட தான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அது இல்லை அப்படின்னா அந்நிய அக்கிரிகள் கடந்து வந்துடும், பிசாசுடைய போராட்டங்கள் கடந்து வந்துடும். முதல்ல ஒன்று தெரியுங்க, எப்போ உங்கள்கிட்ட பிசாசு போராட்டம் வந்துச்சு? இதான் முதல்ல நம்ம அறிய வேண்டிய விஷயம். என்னை எப்போ இந்த உலகத்தின் அதிபதி ஆகிய சத்ரு வஞ்சிக்க ஆரம்பித்தான்? நிறைய பேருக்கு தெரியல. நான் எங்கேயோ ஒரு இடத்துல தவறுன போது தான் என்னை பிசாசு பிடிச்சிச்சு. அது வரைக்கும் பிசாசுடைய கிரியைகள் என்னை சேதப்படுத்தல, எனக்கு உள்ள வரல, வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். நான் ஏதோ ஒரு தவற்றை செய்த போது, தேவனுக்கு விரோதமான ஒரு பகையை நான் உண்டு பண்ணின போது, அந்த சத்துரு என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய சரீரத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே அவன் கடந்து வந்தான். அப்போ அவன் வந்ததற்கான காரணம் என்ன? அறிகிற அறிவு நல்லது, ஆனால் அறிய மாட்டோம். நீ அறியறிய அறியாமல் போறியோ. முதல்ல அவருடைய நாமத்தில் வைராக்கியமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல அவர் மேல் வாஞ்சியாக இருந்தால் தான் முடியும். அவர் மேல் வாஞ்சி இல்லாமல் நான் அவருடைய நாமத்தில் பைத்தியம் சொல்கிறதுனால ஒரு யூஸ் இல்லை. ஆமென். இல்லை, நானெல்லாம் ஒரு காலத்தில் இயேசு நாமத்தில் பைத்தியக்காரனாக இருந்தேன். இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் இன்னைக்கு யாசுவ நாமத்தில் பைத்தியக்காரனாக இருக்கிறேன். உண்மை சொல்கிறேன், நான் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என்னை அவருடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளியாக மாற்றுவார் என்கின்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என்கிட்ட சொன்னது, கலக விட்டார் கேட்டாலும் சரி கேட்காம போனாலும் சரி, நீ கலகக்காரன் ஆகாதபடிக்கு சத்தியத்தை சத்தமாக சொல்லு. இதான் அவர் எனக்கு கொடுத்தது, நான் செஞ்சிட்ருக்கிறேன். கொடுத்த காரியத்தில் உண்மையாக இருக்கேன். தேவன் என்னை காண்கிறார். அல்லேலூயா. நீ என்ன செய்கிற? உன்னை எதுக்கு அழைச்சார்? எதுக்கு அழைச்சார் சொல்லுங்க? உன்னை எதுக்காவது அழைச்சிருக்கிறாரா? அவர் அழைச்சார்னா அழைப்பு தெரியணும், அந்த அழைப்பை எப்படி செய்ய போறேன்னு தெரியணும். இது ஒரு நாள் 2 நாள் செய்கிற அழைப்பு அல்ல. முதல்ல தேவனை தேடு, தேவன் மேல் வாஞ்சியாயிரு. 2வது அவருடைய நாமத்தை அறிந்து நாமத்தில் உயர்த்தப்பட, தேவனுடைய நாமத்தில் அவர் உனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்து முடிக்க நீ உன்னை தேவ சமூகத்தில் சரண்டர் பண்ணணும். அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 14 21 வரைக்கும் வாசித்தோம்னா, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையா இருக்கிறது. தீர்க்கதரிசியாகி யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. போதும். அப்ப தேவனுடைய நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நீ அறியணும். இன்னைக்கு தெரியல. நிறைய பேர் சொல்றாங்க நாமமா அது அதிகாரம். கிறிஸ்துவ சபைக்காரங்களாம் சொல்லுவாங்க நாமம்னா என்னன்னு தெரியுமா? அது அதிகாரம், பவர் இல்ல. நாமம் என்றால் பெயர். எல்லாவற்றுக்கும் ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமை கூப்பிட்டு பரலோகத்தின் தேவன் சொன்னார், உனக்கு முன்பாக இருக்கிற எல்லாவற்றிற்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் நீ ஒரு பேரை வை. போல அவன் பேர் வச்சான், அந்த பேர் பேராக இருந்தது. அதுபோல இந்த பூமியிலே அண்ட சராசரனை சிருஷ்டித்த தேவன் மனிதனாய் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அவர் வருவதற்கு முன்பாக காபிரியல் தூதன் இந்த பூமியில கடந்து வந்தார். வந்து யோசேப்பிட்ட சொன்னாரு எபிரேய பாஷையில, உன் மனைவியாகிய மரியாளை சந்தேகப்படாத, அவருடைய வயிற்றிலே கரு உண்டாயிருக்கிறது, அது தேவனால் வந்த காரியம். அவருடைய நாமம், அவருடைய பெயர் யாசுவா. அவர் தம்முடைய ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். ஆனபடினால் நீ சந்தேகப்படாதே, அவளை ஏற்றுக்கொள் என்று சொன்னார். ஆனபடினால் சூசை பேர் ஏற்றுக்கொண்டார்.
ஆனால் நம்ம என்னெல்லாமோ சொல்கிறோம், இயேசு, ஜீசஸு, ஈசூஸு என்னெல்லாமோ சொல்கிறோம் வச்சிங்க. ஆனால் ஒரே ஒரு நாமந்தான் பரலோகத்திலேருந்து வந்தது. அந்த பேரை மாற்றி நீ அவருக்கு இன்னொரு பேர் வச்சேன்னா அவருக்கு நீ அப்பா ஆயிடுவ. அவருக்கு எவனும் இந்த பூமியில் இருக்கிற பிள்ளைகள் யாரும் தகப்பனாக முடியாது. பிள்ளைகளாகக்கூடிய அதிகாரத்தை அவர் கொடுத்தார். எப்போ? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். எவனுக்கும் அவருக்கு அப்பா ஆகும்படியாக அதிகாரத்தை கொடுக்கவில்லை. இன்னைக்கு அப்பா என்ற அதிகாரத்தினுடையவனாய் அவருக்கு பேர் வைக்கிறான். அவருக்கு பேர் என்ன? இயேசு. அவருடைய பேர் என்ன? சர்வேஸ்வரன். அவருக்கு பேர் என்ன? பராபரன். அவருடைய பேர் என்ன? சேசு. அவருடைய பேர் என்ன? இயேசு. அவருடைய பேர் என்ன? சேசு. இப்போ அவருடைய பேர் என்ன? இயேசு. யோசிங்க, எவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. தேவன் முப்படை தளபதிகளில் ஒருவனாகிய, அவருடைய முப்படை தளபதிகளில் ஒருவனாகிய கபிரியேலை அந்த நாமத்தோடு கூட இந்த பூமியிலே அனுப்பினார். அவன் இந்த பூமிக்கு வந்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினான். அந்த பேரை மாற்றுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் வந்துச்சு? அந்த பேரை ஒன்னால தொழுது கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவுடைய புத்தகம் 52வது அதிகாரம் 6வது வசனம், இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர்கள் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள், இதோ இங்கே இருக்கிறேன் என்று யார் சொல்லுகிறார்? வேதம் என்ன சொல்லுது? என் ஜனம் என் நாமத்தை அறியும். கண்டவர்களாம் என் நாமம் கொடுக்க மாட்டேன். அவருடைய நாமத்தை அறியாம இயேசு ஜீசஸ் என்று சொல்லுகிறவன் அவருடைய ஜனம் அல்ல. அவர் சொல்ற, நான் சொல்லல. ஏன்னா சங்கீதம் 80:18 சொல்லுது, உயிர்ப்பிக்கப்பட்டவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தை அறிந்திருப்பான். நல்லா புரிஞ்சுடுங்க. சங்கீதம் 140:13 சொல்லுகிறது, நீதிமான் உம்முடைய நாமத்தை துதிப்பான். யாரு? நீதிமான். அப்ப நாமம் தெரியாம ஏதேதோ மனுஷனுடைய உபதேசங்களை கற்பனையாய் போதித்து அவருக்கு ஏதேதோ நாமம் சொல்றான்ல, அவன் யாரு? நீதிமான் அல்ல. அல்லேலூயா. அடுத்து மீகாவுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, ஞானம் உள்ளவன் யாவுடைய நாமத்தை துதிப்பான். மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, யாவுடைய நாமத்தை தியானிக்கிறவருக்கு நான் ஞாபக புஸ்தகத்தில் இடம் கொடுப்பேன். அல்லேலூயா. அப்போ இங்கே இருக்கிறவனுக்கெல்லாம் இயேசு என்ற பேரை ஆராதிக்கிறவனுக்கெல்லாம் ஞாபக புஸ்தகம்னு ஒன்று கிடையாது. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தில் எத்தனை புஸ்தகம் இருக்குன்னு தெரியுமா? அந்த புஸ்தகத்துல எல்லாம் எவனுக்கும் பங்கு இல்லை. அவருடைய நாமத்தில் இருக்கிற உனக்கு எனக்கும் தான் பங்கு. மல்கியா 4:2 வாசிங்க. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் ஆமென் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடிய கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஏம்மா, வாசிச்ச ஓ மேலையும் சொன்ன ஏ மேலையும் சூரியன் உதிக்குதா இல்லையா? உதிக்குது இல்ல? ஆனா இந்த சூரியன் வேற, இந்த சூரியன் வேற. இது நீதியின் சூரியன். அல்லேலூயா. இது அவர். அல்லேலூயா. காலையில மேல வந்து சாயங்காலம் மறைகிற சூரியன் நல்லோருக்கும் பொல்லோருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா இந்த சூரியன் எல்லாருக்கும் இல்ல. நீதியின் சூரியன் அவருடைய நாமத்தில் இருக்கிறவனுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த நாமத்தில் நீ இருந்தா, ஏசாயாவுடைய புஸ்தகம் 48வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, என் நாமத்து நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், ஆமென், உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சி நிமித்தம் உன்மேல் பொறுமையா இருப்பேன். ஒன்று தெரிஞ்சுக்கோ, இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், எதனால் இன்னும் நீ அடி வாங்காமல் இருக்கிற தெரியுமா? இந்த நாமம் உன்கிட்ட இருக்கிறதுனால மட்டும். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி உனக்கு சங்காரம் வந்திருக்கும். ஆனால் வராமல் இருக்கிற காரணம், அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் நாமத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டார். அதனால உன்னை இன்னும் விட்டு வச்சிருக்கிறார், மறந்துடாதே. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது மனைவியாவது புருஷனையாவது நீ சொத்தையாவது சுகத்தையாவது விட்டாயானால் உனக்கு நான் நித்திய ஜீவனை தருவேன்றாரு. விடாதவனுக்கு இல்லை, நாமத்தில் விடணும். பிரைஸ் யேசுவா. அப்பதான் உனக்கு கிடைக்கும். இப்போ சங்கீதம் 119:14 சொல்லும்போது சொல்றார்,
அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீ உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பாய். இந்த உயர்ந்த அடைக்கலத்திற்குள் கடந்து போக வேண்டுமானால் சங்கீதம் 37:34 சொல்லுகிறது, நீ உயர்த்தப்படுவதற்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டார். அடுத்த ஒரு சான்ஸ் தந்துட்டாரு. 27:5 வாசித்துருங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. எப்ப? யாருக்கு? அவர் மேல் வாஞ்சையா இருந்து அவருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறவனுக்கு. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டான். நல்லா கேளுங்க. விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரானுடைய குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அப்ப நாமத்தை விசுவாசிக்கிறவங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேற. ஆனா நாமத்தை விசுவாசிக்கணும்னா முதல்ல அவர் மேல் வாஞ்சியா இருக்கணும். ரெண்டாவது சொல்றாரு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் இல்லை என்று சொன்னால் ஆக்கினை தீர்ப்பு உன்மேல் கடந்து வரும் என்று சொல்லியிருக்கிறார். நீ இப்ப நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்காக தேவாதி தேவனும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற யாசுவா மேசியாவை விசுவாசித்து அவர் மேல் வாஞ்சியாயிருந்து அவருடைய நாமத்தை தரித்து உயர்ந்த இடத்திற்கு நீ கடந்து போய் உன்னத ஸ்தானத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய நாமத்தை தரித்து அவருடைய நாமத்திலே பாவமன்னிப்பை சுதந்திரித்து அவருடைய சித்தத்தின்படி வாழ நாம் எல்லாரும் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோம்.